மற்றும் ஒரு நுண்ணறிவு வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் சராசரி என்கின்ற விடயம் பற்றிய ஒரு வினாவை பார்க்க இருக்கின்றோம். வினாவை கவனமாக செவிமடுத்து வினா வாசிக்கப்பட்ட பின்னர் அதனை நீங்கள் சுயமாக செய்யுங்கள். பின்னர் காணொலியை தொடர்ந்து அவதானித்து விடையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். விரும்பினால் கமெண்ட்ஸ் பகுதியினூடாக உங்கள் விடைகளையும் நீங்கள் அறிய தரலாம். 4 தொழிலாளர்கள் ஒரு நாளில் உழைத்த சராசரி பணம் ரூபாய் 90 ஆகும். ஒருவர் 105 ரூபாவும், இரண்டாம் அவர் 75 ரூபாவும், மூன்றாம் அவர் 95 ரூபாவும் உழைத்தனர் எனின் நான்காம் அவர் உழைத்த பணம் இவ்வளவு. இங்கு மாணவர்கள் சிறி தரம் 5, 4 மாணவர்கள் பெருமளவில் கேள்விப்பட்டிராத ஒரு சொற்றொடர் தான் இங்கு சராசரி பணம் என்பது. சராசரி என்றால் என்ன என்பதனை நாங்கள் விளங்கிக் கொண்டால் இந்த வினாவை மிகவும் இலகுவாக செய்து கொள்ளலாம். சராசரி என்பது உதாரணமாக நாங்கள் 5, 10, 15 இந்த 3 எண்களினுடைய சராசரியை எவ்வாறு காணலாம் என பார்ப்போம். சராசரி என்பது இந்த 3 எண்கள் என்றால் இந்த 3 எண்களுடைய கூட்டுத்தொகை முதலில் பார்ப்போம். 5 5 10க்கு 0 மொத்தம் 30. இந்த கூட்டுத்தொகை 30. இது எத்தனை எண்களின் கூட்டுத்தொகை? 1 2 3 எண்களின் கூட்டுத்தொகை. எனவே இந்த வருகின்ற இந்த மொத்தத்தை எத்தனை எண்கள்? 3 எண்களால் நாங்கள் 3ஆல் பிரித்தால் வருவதுதான் சராசரி. இந்த 3 எண்களுடைய சராசரி 10. அந்த அடிப்படையில் இந்த வினாவை செய்வோம். 4 தொழிலாளர்கள் ஒரு நாளில் உழைத்த சராசரி பணம் 90. அப்ப 4 பேரின் சராசரி 90 என்றால் 4 பேரும் உழைத்த மொத்த பணம் பார்ப்பதற்கு நாங்கள் 4ஐ 90ஆல் பெருக்க வேண்டும். 4 என்பது 36, அதனுடன் ஒரு 0. எனவே 360 ரூபாய் அவர்கள் உழைத்த மொத்த பணமாக இருக்கும். அதில் 3 பேரின் தொகைகள் தரப்பட்டிருக்கின்றன. 105, 75, 95. எனவே இந்த 3 பேருடைய கூட்டுத்தொகையை பார்க்கும். 15க்கு 5 1 மீதம் 10, 17க்கு 7 1 மீதி 3. அப்போ மன்னிக்கவும் 275 ரூபாய். எனவே இந்த 360 275 நாங்கள் கழித்தால் எங்களுக்கு 4ஆம் அவருடைய சம்பளம் வரும். எனவே 10லிருந்து 5, 15லிருந்து 7, எனவே 85 ரூபாவாக விடை காணப்படும். நன்றி. மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றேன்.